ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது செல்லு சமையல். இன்றைக்கி நம்ம வந்து செல்லு சமையலில் சமையல் பார்க்க போகிறதில்ல, ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பனிக்காலமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக சளி பிடிச்சிருது. அதுக்கு வீட்டிலேயே நம்ம கஷாயம் தயார் பண்ணலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு வெத்தலை கொடி வளர்க்குறேன், அதுலேருந்து ஒரு வெத்தலை எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் துளசி வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் பெரியவங்கன்னா அதுக்கேற்ற அளவு குவான்டிட்டி, இப்போ ஒரு வெத்தலை எடுத்துருக்குன்னா 3 வெத்தலை எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 இலை துளசி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூட கொஞ்சம் துளசி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ துளசி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து தூதுவளை இலை இருக்குது பாருங்கள், அதை நான் வந்து பெருசாக வந்துருச்சின்ட்டு வெட்டி விட்டுட்டேன். அதனால் சின்ன சின்ன குட்டி குட்டி இலை இப்போ தான் வந்து அது திருப்பியும் வளருது. அதுவே போதும் குழந்தைங்களுக்கு. இதில் வந்து ஒரு 4-5 இலை மட்டும் பறிச்சுக்குவோம். அப்புறம் வந்து கற்பூரவள்ளி இலை, அந்த இலையில் ஒரு 4-5 இலை. இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குல்ல, தூதுவளை வந்து முள்ளாக தான் இருக்கும். அந்த பெரிய பெரிய இலையில் வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து பின்னாடி இருக்கும். சின்ன இலையில் வந்து முள்ளே இருக்காது அவ்வளோவா. இது போதும். அதே மாதிரி கற்பூரவள்ளி பார்த்துக்கோங்க. கற்பூரவள்ளியும் நான் சும்மா ஒரு 4-5 குட்டி குட்டியாக இருக்கிறது மட்டும் பறிச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு வேணும்னா பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம். அப்புறம் வந்து துளசி, அப்புறம் இந்த தூதுவளை இலை, அப்புறம் வெத்தலை, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் முங்குற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை ஒரு கொதி ஒரு 2-3 கொதி விடுங்க. விட்டதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து கற்பூரவள்ளியை சேர்த்துக்கலாம் அதில். ஏன்னா அந்த வாடை கற்பூரவள்ளி ஸ்மெல்லு போயிடும் நம்ம கொதி விட்டோன்னா. அதனால் லாஸ்ட்டு போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துட்டால் போதும். இது வந்து குழந்தைங்க வந்து இந்த நல்ல வறட்டு இருமல் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்கள். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து தண்ணியெலாம் குடிப்பாங்களே, தண்ணி குடிக்கிறப்போ உடலை இது வந்து அவங்களுக்கு ஒரு 10 ml, குட்டி குழந்தையாக இருந்தால் ரொம்ப கம்மியாக கொடுங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்தால் ஒரு 10 ml 20 ml அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா கேட்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.